என்னுடைய செல்வங்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டீங்களே, உங்களுக்கு போர்டிங்கில் இருக்கும்போது என்ன அனுபவம்லாம் சொல்லுங்கள் தாத்தான்னு. நான் ஏற்கனவே ஒரு சின்ன பையன் என்னை ஏமாற்றலாம் அப்படின்ற ஒரு அனுபவத்தை சொன்னேன். இன்னொரு அனுபவம், நான் அன்றைக்கி தான் நான் போர்டிங்கில் நான் சேர்க்கப்பட்டேன். நான் ரொம்ப அப்பாவித்தனமாக இருந்தேன். இப்போ கூட அப்படி தான் இருக்கிறேன். ஆனால் அப்போது கதையை சொல்கிறேன். என்னன்னா, அன்றைக்கி மாலை நேரம், அதாவது இரவு போஜனம் சாப்பிடும் நேரம், ராவு போஜனம், ராவு போஜனம் என்ன சொல்கிறது, லஞ்சா டின்னர் டின்னரு. ரெண்டு பசங்க பேசியிருந்தானுங்க. ஒருத்தன் வந்து என்னடா இன்றைக்கி டின்னருன்னு கேட்டான். இன்றைக்கி நிலாடா அப்படின்னு சொன்னான் ஒருத்தன். இன்றைக்கி நிலான்னு சொல்கிறான். என்னடான்னு பார்த்தா மேலே நிலா கூட இல்லை. அன்றைக்கி இது என்னது, அன்றைக்கி என்னடா அது, பௌர்ணமிக்கு ஆப்போசிட் என்ன, அமாவாசை. பாருங்க, அன்றைக்கி அமாவாசை, நிலா கூட இல்லை. இவனுக்கு என்னடா இன்றைக்கி என்னடான்னு கேட்டால் அவன் இன்றைக்கி நிலாடா நிலான்னு சொன்னான். எனக்கு ஒன்றும் புரியல. அப்பா அம்மா இருக்க நான் தெரிஞ்சுக்கினேன். எப்படி தெரிஞ்சுட்டேன் என்னன்னாக்கா, அன்றைக்கி அன்றைக்கி ராவு சாப்பாடு வந்து தோசை. எப்போதும் கஞ்சி, ரசம், சோறு இந்த மாதிரி என்ன இருக்கும். இது ஸ்பெஷலாக சில சமைச்சங்களில் சப்பாத்தி, தோசை எல்லாம் கொடுப்பாங்க. அன்றைக்கி தோசையா அன்றைக்கி அது அவனுங்க தோசைக்கு வந்து நிலான்னு பேர் வச்சுருக்கானுங்க. இன்றைக்கி நிலாடான்னு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தானுங்க. அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கணும், இன்றைக்கி தோசையா இன்னும் எப்படி தெரிஞ்சுனாக்கா, அன்றைக்கி அந்த கேரியரில் எல்லாம் தூக்கின்னு வந்தாங்க. ஒரு பெரிய பாக்ஸு, அதில் 2 ஹேண்டில், 4 பேர் 4 ஹேண்டில் இருக்கும். 4 பேர் அந்த பாக்ஸை தூக்கின்னு வந்தானுங்க. வந்தாக்கா அன்றைக்கி தோசை வந்துச்சு. தோசை ஒரு மாதிரி ஸ்வீட்டி, இந்த கோதுமையில் சேர்த்துது, ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு மாதிரி ரொம்ப சுவையாக இருந்துச்சு. அப்போ தான் நினச்சிக்கினேன், தோசைக்கு வந்து இவனுங்க நிலான்னு சொல்கிறாருங்களா அப்படின்னு. பார்த்தீங்களா, நம்ம கூட வீட்டில் சொல்லாமா, இன்றைக்கி மம்மி நிலா சுட்டு கொடு மம்மின்னு சொல்லாமா. ஓகே செல்வங்களே.